போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாட்டர்டே காலையில 10 மணிக்கு இத்தனை பேர் இங்க வந்து, அதுவும் என்டர்டைன்மெண்ட்டுக்குலாம் இல்ல, புதுசா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறோம்னு நினைச்சு இங்க வந்தவங்களுக்கு நமக்கே ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? Exactly. So in the positive note order, welcome to 2026 Breakthrough Summit powered by WWBC. So இது ஒரு பியூட்டிஃபுல்லான சமிட். இந்த சமிட்ல வந்து என்னோட ஒரு உறுதி என்னன்னா, உங்களை இன்னொரு மனுஷனால மாத்தாதுங்க. ஆல்ரெடி உங்களுக்குள்ள நிறைய வந்து டேலண்ட்ஸ் பொட்டன்ஷியல்லாம் இருக்கும்ல, ஸோ அது வெளிக்கொண்டு வர்றதுக்கு we have so many great speakers with us. ஸோ அதுதான் உங்களுக்கு ஆக்க போகுது. you're going to be a better version of yourself. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அதே மாதிரி இவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் பேக் தான் இன்னைக்கு ஃபுல் டே இருக்க போகுது. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க எனர்ஜி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்டை பியூட்டிஃபுல்லான லைட்டிங் ஆஃப் குத்துவிளக்கு வச்சு நம்ம இந்த அழகான நிகழ்ச்சியை வந்து தொடங்க போறோம். So on the குத்துவிளக்கை ஏத்துறதுக்காக put your hands together to welcome Mr. Otto Tamilarasan, CEO of ScalingWolf.ai, founder of WWBC, Mr. Shiva Madhivanan, and also CEO of Nilay Wellness, Dr. Dinesh Apex SK, and Venkatesh to the stage, please. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பிசினஸ் கோச், ஸ்பீக்கர், அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாமே இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமான WWBC ஓட ஃபவுண்டர் தான் நான் இப்ப வெல்கம் பண்ண போறேன். Put your hands together to welcome Mr. Shiva Madhivanan to the stage, please. வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Thank you so much for coming. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே, ஸோ நீங்க லைக் எஸ் ஓகே, ஸோ சாட்டர்டே இன்னைக்கும் உங்க பிசினஸை க்ரோ பண்றதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. லாஸ்ட் மினிட்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், சாரி ஃபார் த டிலே. அண்ட் மெயின் திங் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னைக்கு நிறைய இடத்துல ஈவென்ட் நடக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேருக்கு லொகேஷன் எங்க போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக உங்களோட பிசினஸை 10x க்ரோ பண்றதுக்காக இங்க நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்க ரிசல்ட்ஸ் உங்களுக்கு 100% கிடைக்கும். பிகாஸ் இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே பிசினஸ்ல ஜாம்பவான் 100 crores கிளப் மிஸ்டர் அட்டோ தமிழரசன் அண்ட் VXL-ஓட ஃபவுண்டர் அண்ட் தினேஷ், டாக்டர் தினேஷ் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. நம்ம பிசினஸை எப்படி ஸ்கேல் அப் பண்ணணும், இப்போ இருக்க டெக்னாலஜி ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கம்ப்ளீட் கிளாரிட்டி நமக்கு இங்கே கிடைக்க போகுது. அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து இன்னைக்கு ஒரு 2 பேருக்கு கிளாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளோ நம்ம பிஸியாக இருந்தாலும், நம்ம பிஸ்னஸில் நமக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா டீம் மெம்பர்ஸுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கும் ஒரு கிளாப் கொடுத்துடலாம். அண்ட் இன்னைக்கு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களா? ஓகே. அண்ட் யாருக்காவது ஆனிவர்சரி? ஓகே, ஸோ ஃபைன். தென் நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். ஆஸ் யூஷுவல் இது செகண்ட் ஈவெண்ட்லயும் இதே மாதிரி எனக்கு ஒரு ட்விஸ்ட். ஃபைன், ரொம்ப டைம் எடுத்துக்க வரும்ல. லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ரோக்ராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்பவான்கள்னே சொல்லலாம். அவங்க கிட்ட நம்ம எப்படி பிசினஸ் பண்ணணும், மேபி நீங்க ஸ்டார்ட் அப்பா இருக்கீங்க, உங்க பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணணும்னு எல்லா வித ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸை நம்மளுக்காக சொல்ல இருக்காங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் யாரை வந்து கூப்பிட போறேன்னா, இவருக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷம் பிசினஸ் கோச்சிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அது மட்டும் இல்லாம அக்ராஸ் ஆர் குளோப் 600 கிளைண்ட்ஸுக்கு மேல, பிசினஸ் கிளைண்ட்ஸ் மேல, அதே மாதிரி 6க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல
கோர்ஸ்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேடன் மட்டும் இல்லைங்க, 200க்கும் மேற்பட்ட மேடைகளை இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஏன் நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் அப்படின்னா, ஆப்பிள் உருவான கதை தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? தெரியாது இல்ல? ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி தெரியும், ஸ்டீவ் வூஸ்னிக் பத்தி தெரியும். ஆனா அவங்க எங்க சந்திச்சாங்கன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஈவென்ட்ல தான். சிலிகான் வேலியில ஒரு ஈவென்ட், அங்க இருக்கிற லோக்கல் என்டர்பிரனர்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப் மைண்ட் செட் கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஈவென்ட் பண்றாங்க. அந்த ஈவென்ட் பெரிய லெவல் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைச்சு ஆர்கனைசர்ஸும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா அங்க the well mindseted people னு சொல்லிட்டு few people வந்தாங்க. அதுல இருந்து உருவானதுதான் இவ்வளவு பெரிய ஆப்பிள். சோ இங்க நீங்களும் அந்த மாதிரி தான் வந்திருக்கீங்க. I see many apple here. You can applaud yourself. சோ இங்க எத்தனை பேர் பிசினஸ் ஓனர்ஸ்? கொஞ்சம் எனக்கு கை தூக்கி சொல்லிடுங்க. ஓகே, தேங்க் யூ. எத்தனை பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஓகே. சோ ஏன்னா நான் பேச போற டாபிக் வந்து பிசினஸ் டாபிக். உங்களுக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கு, இல்ல பிசினஸ்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்ன்ற எண்ணம் இருக்குன்னா நீங்க நல்லா கனெக்ட் ஆயிடுவீங்க. ஓகே. சோ இது வந்து ஒரு உல்ஃப பத்தின கதை. எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? வில் கீப் இன்டராக்டிவ் ஃபர்ஸ்ட். ஓகே. ஒரு குட்டி உல்ஃப் என்ன பண்ணுச்சா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு உல்ஃபோடைய கூட்டத்துல அது மட்டும் டிஃப்ரெண்டா யோசிக்க ஆரம்பிச்சுதான். ஏன் மற்ற உல்ஃப்லாம் ஒரே மாதிரி இருக்கு, நம்ம எதையாவது அச்சீவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப்க்கு வந்து தூரமா வந்து ஒரு மலை உச்சி தெரியும் எப்பவுமே. அந்த மலை உச்சி தான் பீக். இங்க இருக்கிற உல்ஃப்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த உச்சிக்கு நீ போகவே முடியாது, நீ போன நினைச்ச அப்படின்னா நீ வந்து வழியிலே இறந்துருவ, உன்னால நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியாது அப்படின்னு பயமுறுத்தி வச்சிருந்தது. இது அம்மா உல்ஃபு, அப்பா உல்ஃபு, சொசைட்டி உல்ஃபு, எல்லா உல்ஃபும். சோ இந்த அந்த குட்டி உல்ஃபுக்கு வந்து அந்த பீக்குக்கு எப்படியாவது போகணும் அப்படின்ற ஆசை. ஏன் அப்படின்னா அந்த பீக்ல ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேள்விப்பட்டிருக்கு. சோ இங்க இருக்கிற நிறைய பிசினஸ் ஓனர்ஸும் பீக்குக்காக தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய பீக் என்னவா இருக்கும்? எல்லாரும் வேலைக்கு போ, ரிஸ்க் எடுக்காத, ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்ல இரு அப்படின்னு சொல்ல ஒரு சில பிசினஸ் ஓனர்ஸ் மட்டும் வந்து இல்ல எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், நான் டிஃப்ரெண்டா யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்களுடைய பீக் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பீக் ப்ராஸ்பெரிட்டி. பிசினஸ் பண்ணா பணம் நிறைய வருமா? கண்டிப்பா வரும். நல்ல செல்வம் சேர்க்க முடியுமா? கண்டிப்பா சேர்க்க முடியும். ரெண்டாவது எம்பவர்மெண்ட், ஃப்ரீடம். பிசினஸ்ல ஃப்ரீடம் இருக்கு, அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்திருப்பீங்க. சோ the peak will promise you freedom. மூணாவது authority, achievement. இன்னைக்கு வந்து வேலைக்கு போய் மில்லியனர் பில்லியனர் ஆனவங்க யாராவது இருக்காங்களா? சுந்தர் பிச்சை யார்கிட்ட வேலை செய்யறாரு? அவருக்கு வேலை கொடுக்கிறதுக்கு இருக்கிறதுனால தான் சுந்தர் பிச்சையால பில்லியனர் ஆக முடிஞ்சது இல்லைங்களா? அவரு ஆல்பாபெட் ஓனர்ஸ் இல்ல அப்படின்னா சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு. So sometimes you go for an achievement out of pain. பெயினை ஏத்துக்காம அங்கேயே உட்காந்துதான் நம்மளால எங்கேயுமே போக முடியாது. So sometimes peak gives you achievement. The last one, kingdom. இதுக்காக தான் எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் போராடுறாங்க, நீங்களும் போராடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பிசினஸ் நான் சொல்றேன், நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5000 பிசினஸ் ஓனர்ஸ் கூட க்ளோஸா பழகிருக்கேன்.
பிசினஸ் வந்து நார்மலா பெயின் சொல்லுவாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஓனர்ஸை பார்த்திருக்கேன், அவங்க வந்து பெரிய லெவல்ல கிங்டம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பட் கொஞ்சம் பெயின் இருக்கும் தான். அது பெயினுக்கான காரணம் என்ன நம்ம பார்க்கலாம். சோ இந்த உல்ஃபுக்கு மேல போகணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. பீக்குக்கு கண்டிப்பா போய் சேரணும், பீக்ல போனா ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட உங்களை போலவே அந்த உல்ஃபும் ஜேர்னியை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டார்ட் ஆனா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு டார்க் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ள போகுது. டார்க் ஃபாரஸ்ட்குள்ள போன உடனே அங்க பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஸ்னைல்ஸ் நத்தைங்களா இருக்கு. என்னடா பீக்குக்கு போனோம்னு வந்தோம், ஆனா நிறைய குட்டி குட்டி நத்தைங்களா இருக்கே, நம்மளால ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கவலைப்படுது. இந்த நத்தைகளை பார்த்த உடனே உல்ஃபுக்கு பயம் வருது. அவ்வளவுதான், நம்ம என்னென்னவோ பேசிட்டு வந்தோமே, சவால் விட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வந்தோமே, நம்மளால ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஃபாரஸ்டுடைய பேர் வந்து ட்ராப் ஃபாரஸ்ட். இந்த ட்ராப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பிசினஸ் ஓனர் அப்படின்னா உங்களுடைய டைம் லாக் ஆயிடும். நீங்க தான் எல்லாத்தையும் காலையில இருந்து நைட் வரைக்கும் செய்வீங்க. நீங்க இல்லாம எதுவுமே மூவ் ஆகாது. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆவீங்க. ஆக்சுவல் பிசினஸ் ஓனர்ஸ் இது பெயினா பாப்பீங்க. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து காலையில ஏண்டா வெடியுதுன்னு சொல்றவங்க என்கிட்ட இருக்காங்க, பார்த்திருக்கேன் நான். எப்படிடா இந்த நாள் மூவ் ஆகும், எப்படிடா இதை நம்ம கிராஸ் பண்ணி போவோம்னு சொல்லிட்டு ஃபயர் ஃபைட் பண்றவங்க. அதுக்கு அடுத்தது வந்து சில பேர் வந்து ஆக்சிடென்ட்ல க்ரோ ஆயிடுவாங்க, திடீர்னு க்ரோ ஆயிடுவாங்க. ஆனா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது, தடுமாற்றம் இருந்துட்டே இருக்கும். பிசினஸ் இப்ப ஃபெயில் ஆகுமோ அப்புறம் ஃபெயில் ஆகுமோன்னு ஒரு ஃபெயிலியர் இருந்துட்டே இருக்கும். லாஸ்டா வந்து பீப்புள்ஸ் ப்ராப்ளம், கஸ்டமர் யாருன்னு தெரியாது, டீம் இருக்காது, எல்லாம் காலையில இருந்து நைட் வரைக்கும் இவரே பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ட்ராப்குள்ள எல்லா பிசினஸ் ஓனரும் ஒன்ஸ் ஆவது உள்ள போயிட்டு வெளியே வருவாங்க. சோ தேர் இஸ் a trap. நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ட்ராப் இருக்கும். பிசினஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க மேபி ட்ராப்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கலாம், இல்ல ட்ராப்குள்ள இருக்கலாம். அதுக்குன்னு பிசினஸ் நினைச்சு பயப்படாதீங்க. The trap is not a failure. It's forgetting where you want to go. இதுதான் சொல்ல வரேன் ட்ராப் மூலமா. நீங்க வந்து ட்ராப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க வேண்டியது, நம்ம எங்க போனோம்னு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம், ஏன் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம். எல்லாம் ஒரு பெரிய ட்ரீமோட தானே வந்திருப்பீங்க. அந்த ட்ரீமை நோக்கி நம்ம போறோமா, பிசினஸ் பயமுறுத்துதா, அதை நீங்க முதல்ல பார்க்கணும். ஒரு இப்போ வந்து ஒரு 150 crore பண்ற ஒரு பிசினஸ் ஓனர் என்கிட்ட வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வர சொல்ல, அவர் வந்து ட்ராப்குள்ள இருந்தாரு. அவருக்கு 2 ட்ராப் தான், ஒன்னு எம்ப்ளாயி, இன்னொன்னு அவருக்கு ஸ்கில் இல்லைன்னு அவரே நம்பினாரு. 2 ட்ராப்ல வந்து அவர் வந்து பிரேக் பண்ணோம். அவர் வந்து ஒரு துணி கடை வச்சிருக்காரு, ஓகேங்களா. 2 ட்ராப்ல இருந்து பிரேக் பண்ணோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துல 150 கோடி, 4 கோடியில வந்தவர். சோ இத நாங்க எதுவும் பண்ணல, அவரை வளர்த்துக்கிட்டாரு. ஜஸ்ட் என்ன ட்ராப்னு சொல்லி கொடுத்தோம், அவ்வளவுதான். வருமுன் காப்பது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிசினஸ்ல வருமுன் என்ன வரும், நாளைக்கு என்ன வரும் உங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதே போல நீங்க பிசினஸ் ஓனரா இருந்தா இன்னைக்கு ஏதாவது பண்றீங்க அப்படின்னா 6 மாசம் பொறுத்து தான் இம்பாக்டே பண்ணும். 6 மாசம் வரைக்கும் நீங்க வந்து நல்லா போகுதுன்னு நினைப்பீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த டிசிஷன் இப்பதான் வெளியே வரும். சோ அதனால வந்து பிசினஸ் இட் ஹாஸ் ட்ராப், பட் யூ ஹேவ் டு கோ ஃபார் இட். சோ என்ன ஆயிடுச்சு, அந்த காட்டுக்குள்ள போன அந்த ஓனாய் அந்த உல்ஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்னெயில்ஸை பார்த்து அதுவும் ஸ்னெயிலா மாற ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான், நம்மளால வளர முடியாது. இந்தியாவில் வந்து 90% பிசினஸ் ஓனர்ஸ் இப்படிதான் இருக்காங்க. நம்மளால வளர முடியாது, நம்ம ட்ராப்ல மாட்டிட்டோம், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது அப்படின்ற அந்த ட்ராப் இருக்கு இல்லையா,
அது எல்லா நத்தையும் போல அதுவும் டிராப்புக்குள்ள போயிட்டு தன்னை நத்தையாவே மாத்திக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இஃப் யூ ஆர் ரன்னிங் எ சர்வைவல் பிஸ்னஸ், நீங்க வந்து என் பிஸ்னஸ் இப்படியே இருக்கட்டும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போதோ இல்லையோ, நான் இப்போ இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே நான் பார்த்துக்கிறேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஸ்னைல் மோட்ல இருக்கீங்க. ஸ்னைல் மோட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸ்லோ ஸ்டாக்னட், மூவ்மெண்டே இருக்காது பிசினஸ்ல. காலையில ஓபன் பண்ணுவீங்க, நைட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க, காலையில பிசினஸ் ஆரம்பிப்பீங்க, நைட்டு அப்படியே போயிட்டு இருக்கும். ரெண்டாவது, நோ சிஸ்டம்ஸ், எதையுமே ஆட்டோமேட் பண்ண முடியாது, எதையுமே டெலிகேட்டும் பண்ண முடியாது. டெலிகேட் பண்ண ஆள் வேணும் இல்லைங்களா? எல்லாமே நாம தான் பிசினஸ் தான் நாம. கஸ்டமர் நைட்டு 11 மணிக்கு நமக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு, காலையில 6 மணிக்கு நம்ம தான் எழுந்து ஓடுவோம். ஓகே, அதுக்கு அடுத்தது அவாய்டிங் ரிஸ்க். ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க இந்த ஸ்னைல்ல இருக்கிறவங்க வந்து. ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இதை எடுத்தாலும் வேற மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்க. இன்னொரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம், இருக்கிற பிசினஸை வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு பதில் இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு புது பிரச்சனையில போய் மாட்டிப்பாங்க. இன்கன்சிஸ்டன்ட் சேல்ஸ் அண்ட் growth, இது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்கிற எல்லா பிசினஸ் ஓனரும் நம்ம பார்க்கிற முக்கியமான ப்ராப்ளம் இதுதான். இன்னைக்கு வர சேல்ஸ் நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியாது. நாளான்னைக்கு முடியவே முடியாது. லோ ப்ராஃபிட். இப்ப என்னன்னா காம்படிஷன் பயங்கரமா போயிடுச்சு. உடனே நம்ம என்ன பண்றோம்? பிரைஸை கம்மி பண்ணா ப்ராஃபிட் போயிடும். ஸோ இந்த மோட்ல தான் வந்து 90% ஆஃப் த பிசினஸஸ் இருக்கு. ஃபியூ பிசினஸ் மட்டும் தான் க்ரோ ஆகுது. ஆக்சுவலா இது ஏன் நான் வந்து இவ்வளவு தூரம் இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, நானும் இந்த உல்ஃப் மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு 2011 வந்தேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் பிசினஸ் வந்து ஹோட்டல் பிசினஸ். ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்காங்களா? ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் ஒரு 2-3 பேர் இருக்கீங்க. இந்த உலகத்துல ஹையஸ்ட் ரிஸ்கி பிசினஸ்னா ஹோட்டல் தான். அது எனக்கு தெரியாது. அப்போ இது நான் சொல்ல, சர்வே சொல்லுது, பிசினஸ் சர்வே சொல்லுது. வேர்ல்டு வைடு வந்து சர்வே பண்ணாங்க எந்த பிசினஸ் ஹையஸ்ட் ரிஸ்கின்னு சொல்லிட்டு. 14 மாசம் 4 பிரான்ச், செம்ம growth. 15வது மாசத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த 1 வருஷத்துல க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். 1,33 லட்சம் ரூபாய் லாஸ். அப்போ நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும், இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு மைனஸ்ல இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு. சரி, இங்க என்ன பிரச்சனை? நான் ஹார்ட் ஒர்க் பண்ணலையா? நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குவேன், காலையில 3 மணிக்கு எழுந்துப்பேன். 4 கடையை பார்க்கணும் இல்லைங்களா? ஹார்ட் ஒர்க்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் சக்சஸை கேரண்டி பண்ணுமானா? கண்டிப்பா பண்ணாது. ஆனா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்போம், நமக்கு பண்ண சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சரி, ஓகே, என்கிட்ட தெளிவு இல்லையா? நாலேஜ் இல்லையா? எல்லாத்தையும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நான் தான் டாப்பர். எல்லாத்தையும் ஈஸியா கத்துக்கக்கூடிய ஆளு. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது தெரியல. ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் எனக்கு வந்து ஒரு கொஸ்டினை கேட்டது, ஏன் பிசினஸ் ஃபெயிலியர் ஆகுது? நாம ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நல்ல பிசினஸ், கூட்டம், கஸ்டமர் இல்லைன்னா நான் மூடல, நான் மூடுற கடைசி நாள் வரைக்கும் கூட்டம் இருந்தது. பட் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. சரி, நம்ம டீமை ஒழுங்கா பாத்துக்கலையா? நல்லா பாத்துக்கிட்டேன். என் டீமை நான் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த ஸ்டார்டிங் காலேஜ்ல இருந்து சொல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு சோசியலிசம் மைண்ட் செட் இருக்கும். நம்ம எம்ப்ளாயை வந்து ஃப்ரெண்டா பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? அந்த மைண்ட் செட் வந்து எனக்கு இருந்தது. ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன். அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. பட் த ப்ராப்ளம் வந்து நீங்க இல்ல. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். உங்க பிசினஸ் ஸ்ட்ரகிள்ல இருக்கு. நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு growthக்காக போறீங்க, நீங்க வந்து வளரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எங்காவது பிரச்சனை வருதுன்னா ப்ராப்ளம் நீங்கன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க ஃபெயிலே ஆவறீங்கனாலும் ப்ராப்ளம் உங்களால இல்லை. அதுதான் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ப்ராப்ளம் எந்த பிசினஸ் ஓனரும் நான் ஃபெயில் ஆகணும்னு ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டாரு இல்லைங்களா? அப்போ இந்த ஸ்னைல் மோடுக்கு என்ன பிரச்சனை? சரி, இதுல இருந்து என்ன அவுட்கம்? என்ன அவுட்கம்னா 10 பிசினஸ் ஆரம்பிச்சா 9 பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடும். இதுதான் அவுட்கம். இது வந்து இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்லைங்க. The unsolved problem of the century.
லாஸ்ட் இயர் தான் ஹையஸ்ட் ஃபெயிலியர் ரேட் ஸ்டார்ட் அப்ஸ்ல, தெரியுமா? 98%. அப்புறம் ஏன் சார் எங்களை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்டார்ட் பண்ணாதுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லல. நெவர் திங்க் நான் வந்து உங்களை பயமுறுத்துறேன்னு. ஏன்னா அதெல்லாம் கிராஸ் பண்ணதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். ஓகே, growth அதை தாண்டி தான் வரும். இல்லைன்னா நானும் அங்கேயே நின்று இருப்பேன். நம்மளால வந்து லைஃப்ல ஒரு 2 ஸ்டெப் மேல வர முடியுது அப்படின்னா அந்த போராட்டம் தான். சரி, ஓகே, 9 out of 10 பிசினஸ் ஃபெயில்ஸ். ஏன்? கடகடன் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு 12 கோடி. இன்னும் ஒரு 2 வருஷத்துல 100 கோடி போயிடுவாங்க. சரிங்களா? சோ நீங்க பெருசா கோலை யோசிச்சு அதுக்கான பிரேக் த்ரூ கொண்டு வாங்க. கடன் அடைக்கணும், பிரச்சனையை சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா, நான் 15 வருஷம் இந்த பிசினஸ் கன்சல்டன்சில இருக்கேங்க. நான் திரும்ப திரும்ப பார்த்த ஒரு விஷயம், யாரெல்லாம் என்கிட்ட வந்து என்கிட்ட பிரச்சனை இருக்கு சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ, பிரச்சனையை சால்வ் பண்ணா அடுத்த ஒரு பிரச்சனை வந்தது தான் பார்த்துருக்கோம். என்னைக்குமே பிசினஸ்ல பிரச்சனை க்ளோஸ் ஆகவே ஆகாது. நீங்க அதுக்கு பதில் பெருசா கோல் வச்சு வளரணும்னு நினைங்க, வளர்ந்துருவீங்க. அதுக்கடுத்து வந்து பிசினஸ் ஹெல்த், பர்ஃபார்மன்ஸ், எனி பர்ஃபார்மன்ஸ் யூ கேன் டேக். எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ், சேல்ஸ், ஃபினான்ஸ் சொல்லி எல்லா பர்ஃபார்மன்ஸும் உங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கும். நீங்க அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கலாம். அதுவே டிசிஷனும் சொல்லும் இதை இப்ப இது பண்ணலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்தது வந்து சேல்ஸ். நீங்க வந்து சர்வசாதாரணமா சேல்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து எப்படி இருக்கும்னா சார்ட் இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து இல்ல வாய்ஸ்ல வந்து கிளிக் பண்ணி ஹே ஆல்பா இன்னைக்கு சேல்ஸ் வந்து 2 lakh ஆட் பண்ணிக்கோ அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கும். ஓகே, நீங்க வந்து இப்போ மதிவானனுக்கு வந்து 2000 சேல்ஸ் ஆட் பண்ணு, இல்ல எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணா அதை ஆட் பண்ணிக்கும். சோ ஒரு இப்போ ட்ரெடிஷனலா இருக்கு இல்லையா, நிறைய வந்து பிசினஸ் ஆப்ஸ் இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஒரு பிசினஸ் ஆப் டு ஆப் சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, நீங்க வந்து இந்த ஆப்ல இருந்து அந்த ஆப்ல போறது ஒரு நாளைக்கு 1200 முறை பண்றோமா, அதுவே பிசினஸ் பிரேக் பண்ணுதுன்றாங்க. இதுல நீங்க எல்லாத்தையும் ஒரே இதுல ஒரே கிளிக்ல பண்ணிக்கலாம். தென் ஒரு கஸ்டமர் நீங்க லீட் ஆட் பண்றீங்கன்னா, இது பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இதுவே வந்து சொல்லிடும், இந்த லீட் வந்து ஹாட் லீடு, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இல்ல இந்த லீட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி பேஸ் பண்ணி சொல்லிடும். அடுத்து டீம். இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. 15 minutes to replace a manager. ஒரு மேனேஜர் உங்க வேலையை விட்டு இன்னைக்கு போறாரு. மேனேஜர் விடுங்க, ஒரு எம்ப்ளாயி உங்க வேலையை விட்டு போறாரு. எவ்வளவு நேரத்துல புது எம்ப்ளாயி அங்க அடாப்ட் ஆவார்? யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? யாராவது நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போயிட்டாரு, அங்க ஒரு புது எம்ப்ளாயி வராரு. அவரு எவ்வளவு நாள்ல இந்த பழைய எம்ப்ளாயி வேலையை செய்வார்? மினிமம் 1 week, 6 months. என் அனுபவத்துல நான் சொல்லட்டுமா, மினிமம் 3 months. 3 months வரைக்கும் அந்த ஓனர் அவர் கூட கைட் பண்ணணும். இல்ல அவரு growth வேலையை விட்டுட்டு அந்த வேலையை பண்ணிட்டே இருக்கணும். அந்த 3 monthsலயும் அவர் இருப்பாருன்னு நிச்சயம் இல்லை. 3 monthsல வேலை பிடிக்கல வேற ஒருத்தர் வந்தானா இது கண்டினியூஸா ஃபயர் ஃபைட்டிங் நடந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? நீங்க இதுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, அவர் வேலையை விட்டு போயிட்டாரு, புது எம்ப்ளாயி வந்துட்டாரு, ஏஐ கிட்ட போயிட்டு ஆன்போர்ட் பண்ணுங்கன்றீங்கன்னா 15 நிமிஷம் போதும். அவர் என்னென்னலாம் பண்ணியிருந்தாரோ அந்த டாஸ்க் சொல்லும். இவர் கம்ப்ளீட் பண்றாரா இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா போதும். அவருக்கு அந்த டவுட் இருக்கு அப்படின்னா, எனக்கு இதுல டவுட் இருந்தா ஏஐ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கம்பெனியை பத்தி, இந்த வேலையை இப்படி பண்ணணும், லாஸ்ட் இருந்தவர் இப்படி பண்ணாரு, இவர் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப பெயினுங்க. இந்த பெயினை வந்து நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், என் கம்பெனில பார்த்திருக்கேன், இப்போ கரண்டா இருக்கிற எல்லா கம்பெனிலும் நான் பாக்குறேன். எம்ப்ளாயி சேஞ்ச் ஆகிறது வந்து பெரிய வேலை. ஏன் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லையா? அவரு நம்ம நிறைய இப்போ என்ன ட்ரெடிஷ்னலா வந்து ரைட் ஹேண்ட் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தர் வச்சிருப்போம். ரைட் ஹேண்ட் போயிடுமோன்னு பயந்துகிட்டே நம்ம வந்து வேலை செய்வோம். ரைட் ஹேண்டுக்காக நம்ம வேலை செய்வோம் இல்ல, பா போயிடாதப்பா இருப்பா, போயிடாதப்பா இருப்பான்னு. திஸ் வில் சேஞ்ச் எவ்ரிதிங். அதுக்கு அடுத்தது வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ். இது வந்து அவருக்கு, அதாவது இது எதுக்குன்னா
அவர் எப்படி பெட்டரா அவரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கலாம், அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நீங்க கொடுக்கறது. இதை பேஸ் பண்ணி உங்களால 2 விஷயம் பண்ண முடியும். ப்ரொமோஷன் கொடுக்க முடியுமா, அதுக்கப்புறம் சேலரி ஹைக் கொடுக்க முடியும். இது ரெண்டுமே டேட்டா பேஸ்டு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஐடியல் டீம் பில்டர். இதுதான் நான் சொன்னேன். இப்போ நான் இங்க இருக்கிற எல்லா பிசினஸ் ஓனர்ஸையும் எடுத்துட்டு உங்க எம்ப்ளாயி கவுண்ட் எடுக்கிறேன். இதுல போயிட்டு ஐடியல் டீம் எவ்வளோன்னு பாக்குறேன்னா 99% சரியா இருக்காது. கம்மியா வச்சிருப்பீங்க இல்ல எக்ஸஸா வச்சிருப்பீங்க. கரெக்டா இந்த டர்ன் ஓவருக்கு, இந்த கோலுக்கு, இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளோன்னு வச்சிருக்கவே மாட்டீங்க. ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி எம்ப்ளாயி ஹேர் பண்ணிப்போம். இல்ல கம்மியா இருக்கும், நிறைய இடத்துல கம்மியா தான் இருக்கும், பர்ன் ரேட் அதிகமா இருக்கும். உள்ள இருக்கிற எம்ப்ளாயி ஆல்ரெடி எப்படா போலான்னு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். லாஸ்டா இன்னும் 3 இருக்கு. ஃபினான்ஸ் வந்து நினைச்சீங்கன்னா ஏஐ ஒரு மிஷின், அது நம்மள எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அந்த ப்ராம்ப்டோட உங்க மெமரியை சேர்த்து அனுப்புவாங்க. இப்போ நீங்க வந்து ChatGPT பண்றீங்க அப்படின்னா, ChatGPT நீங்க 14வது மெசேஜ் அனுப்புறீங்கன்னா ChatGPT என்ன பண்றான் அப்படின்னா, நீங்க இந்த 14வது மெசேஜ் கூட 13 மெசேஜையும் மெமரியா சேர்த்து அனுப்புவோம். He burns the tokens for it. ஓகே, சோ இங்க வந்து 2 விஷயம். நான் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு இடம் வந்து நான் சொல்லியிருப்பேன். உங்க டேட்டா உங்களுக்கான ஒர்க் ஸ்பேஸ்ல செக்யூர்டா இருக்கும். nobody can copy it. நீங்க மட்டும் தான் அதை காப்பி பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா, we set up prompting. உங்க டேட்டாவை எதெல்லாம் எடுக்கணும்ன்றது. ஏஐக்கு வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே அங்க போகாது. உங்க கம்பெனியோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே போகாது. PII-ன்னுவாங்க. ஓகே, பிகாஸ் இட்ஸ் ஸ்டேட்லெஸ். சரி, அப்புறம் ஏன் டேட்டா சேஃப்டி பத்தி யோசிக்கிறாங்க ஏஐ பத்தி அப்படின்னா, நீங்க ஒரு டாக்குமெண்டா அதுல கொடுக்குறீங்க, ஏஐ கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் ரிவ்யூவர்ஸ்னு இருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இந்த ஏஐக்கு வந்திருக்குன்னு டாக்குமெண்ட் ரிவ்யூஸ் இருப்பாங்க. அது வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதாவது நீங்க ChatGPT-ல டைரக்டா கொடுக்க சொல்ல, அந்த டாக்குமெண்ட் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்னு யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இது நடக்கும். பட் இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்குற டேட்டா ஒரு செக்யூர்டு டேட்டா பேஸ்ல, நம்மளுடைய டேட்டா பேஸ்ல போகும். அதாவது உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டேட்டா பேஸ்ல போவோம். அங்க இன்ஃபர்மேஷன்ஸா மாறி இருக்கும். அது டைரக்ட் இன்ஃபர்மேஷனாவே இருக்காது. ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் எப்ப தேவையோ அப்ப அது ப்ராம்ப்ட்ல போய் உட்காரும். அந்த ப்ராம்ப்ட் ஏஐக்கு போகும். நீங்க ஏஐ ஸ்டேட்லெஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நேத்து என்ன பேசினா இன்னைக்கு என்ன பேசினேன்னு ஏஐக்கு தெரியாது. அது கூட என்ன கான்டெக்ஸ்ட்ல கொடுக்குறீங்களோ அதை மட்டும் தான் அது சொல்லும். ஓகே, அதாவது ஏஐ மெமரி வந்து ஒரு மிமிக், ஒரு ஜிம்மிக் மாதிரி. அது நமக்கு வந்து மெமரி இருக்கிற மாதிரியே தெரியும். இப்போ நீங்க வந்து ChatGPT-ல லாஸ்ட் இயர் பேசுனதுலாம் சொல்லுதே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு மெமரி லேயர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ப்ராம்ப்ட்ல. அந்த மெமரி லேயரை லீட் பண்ணி LLM சொல்லும். சோ என்ன வேணும்ன்றத வந்து உங்க டேட்டாபேஸ்ல நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இஸ் செக்யூர்ட் வித் யூ. நீங்க கேக்குற क्वेश्चनக்கு அந்த மாதிரி ப்ராம்ப்ட் அரேஞ்ச் ஆகும். அந்த ப்ராம்ப்ட் ஃப்ரேம்வொர்க் சேர்ந்து ஏஐக்கு LLM-க்கு போயிட்டு வரும். அதே மாதிரி we do not use the normal LLMs, we use an high security LLMs. அதே மாதிரி உங்க ப்ராம்ப்ட் வந்து முதல்ல ஒரு செக்யூரிட்டி செக்அப் போவோம், அதுக்கப்புறம் தான் இன்னொருத்துக்கு போவோம். அதே மாதிரி டைரக்டா ஏஐக்கு நீங்க யாருன்னே தெரியாது, யாராலையும் காப்பி பண்ண முடியாது. ஆனா யாராவது ஒருத்தர் உங்களை மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஏஐட்ட கேட்டு பண்றாருன்னா அவர் பண்ணலாம். ஆனா உங்களுடைய கஸ்டமர் வேற, உங்களுடைய ப்ராடக்ட் வேற அப்படின்னு சொல்ல they cannot copy. நான் சொல்றேன் பாருங்க, நான் இப்போ வந்து ஒரு பிசினஸ் ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நீங்க 100 பேரும் செய்றீங்க, 100 பேர்லாம் சக்சஸ் ஆக மாட்டீங்க. The execution is different. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் பிசினஸ் நடக்கும். நிறைய பேருக்கு ஆர்குட்னு ஒரு தெரியும், நம்ம ஏஜ்ல இருக்கவங்க ஆர்குட்னு ஒரு சோஷியல் மீடியா வந்துச்சு. ஆர்குட் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்மளோட WWBC-யோட லோகோ லான்ச் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. 10 பிசினஸ் ஆரம்பிச்சா அதுல வந்து 9 பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸு ப்ளஸ் வந்து ஸ்கேலிங் உல்ஃப் ஏஐ போன்ற ஆப்ஸ் வந்து ட்ரை பண்ணுறோம். நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்ல தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கோல் செட்டிங் மைண்ட் செட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஒரு என்டையராக அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஸ்கேலிங் உல்ஃப் ஆப் போன்ற சில விஷயங்களை யூஸ் பண்ணாங்கன்னா
ஃபெயிலியர் ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபெயிலியர் ரேட் கம்மியாச்சுன்னா இந்தியன் எக்கானமி ஈஸியாக க்ரோ ஆகிடும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பிரேக் த்ரூ சமிட் இன்னைக்கு சென்னையில் அடையாறில் இன்னைக்கு சென்னை அடையாறில் பிரேக் த்ரூ சமிட் நடந்திருக்கு. இதில் 400 பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு லேர்னிங் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெயினை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னே தெரியல, யார் ஒரு பிஸ்னஸ் கரெக்டான மென்டார்ஸை ஃபைன் பண்ணணும்னே தெரியல, சைலண்ட்டாக ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை தான் நான் ஐடென்டிஃபை பண்ணது. நான் 18 இயர்ஸாக ஒரு கார்பரேட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னும் போது எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸே கிடைக்கல. நான் அப்போது நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது, நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. சரி, ஆனால் இது இன்னும் அவேர்னஸ் இல்லாத மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம ஏன் ஒரு பியூராக ட்ரைனிங் ஓரியன்ட் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே தான் நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே அதுக்கான வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் கான்க்ளேவ் சார்பாக நம்ம இன்னைக்கு பிரேக் த்ரூ சமிட் நடந்திருக்கோம். அதோட ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான அந்த நம்மளோட லோகோவையும் இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பிரேக் த்ரூ சமிட் வந்து வேற லெவலில் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நிறைய ஈவெண்ட் நடக்குது. பட் அங்கே எல்லாமே வந்து பியூர் மோட்டிவேஷன் மட்டும்தான் சொல்கிறாங்க தவிர ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் நான் பண்ண போகிறேன், எனக்கு கிடைக்காத ட்ரைனிங் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சிவா ப்ரோ வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கமர்ஷியலாகவே போயிடணும், இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்க வேணான்றது தான் நிறைய பேரோட நோக்கமாக இருக்குது. பட் அதை பிரேக் பண்ணிட்டு ஒரு ட்ரைனிங் ஓரியன்ட் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்னை கூப்பிட்டாரு. இது கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து இந்த பிராண்ட் கிராஃப்டர்ஸ் பண்ணணும்னு சொன்னார். நான் அதனாலே வந்து இறங்கி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை பார்த்து பேசணும், எல்லாம் இவ்வளோ கேமரா தான் இருக்கும். சரி, ஓகே. வணக்கம், என் பேர் மோகன் பாபு. ஸோ நாங்கள் இன்னோ6 டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஸோ நாங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், இது வந்து FIU ரெஜிஸ்டர்ட் அண்ட் STP இன்குபேட்டட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போது அரௌண்ட் ஒரு 40 மெம்பர்ஸ் எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுனால என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கடந்து வந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதே வந்து எல்லாருமே ஃபஸ்ட் அந்த இனிஷியலாக அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி வர்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிஸ்னஸில் ஒரு மோர் தென் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் சர்வைவ் ஆகிட்டீங்கன்னாவே வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் ஃபிட்டாக தான் இருப்பீங்க. அண்ட் எப்போ வேணாலும் அவங்களோட சக்ஸஸ் வந்து நடக்க தான் செய்யும். ஸோ அதனால் ஃபோக்கஸ்டாக ஹார்ட் ஒர்க்காக உங்களோட ஒர்க்கை மட்டும் பார்த்தாவே எனக்கு ஓகே. ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி இங்கே பிரேக் த்ரூ சமிட் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் டாக்டர் சிவா வச்சு. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து அடுத்து வர ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாரும் டெஃபினட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, அடுத்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் அவங்க ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணலான்ற ஒரு ஐடியாலஜிக்கு வந்துடலாம். ஸோ மைசெல்ஃப் வெங்கடேசன், என்னோட பிராண்ட் வந்து ஒரு 5-6 பிராண்ட் வச்சுருக்கேன். My major company is Access Technology and VXL AI. So we are into IT products and then into software training and placements. MNCs and Tier 1 companiesக்கு placements கொடுத்துட்ருக்கோம். அதே MNCs and Tier 1 companiesக்கு AI productsம் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். So if you are looking for any part into IT technologies, you can contact us.